இந்த கொஸ்டின் பாருங்கள், a non-empty subset H of a group G. ஜியில் இருக்கக்கூடிய ஒரு நான்-empty செட்டு H, அதாவது நான்-empty subset H எப்படி இருக்குன்னா சப் குரூப்பாக இருக்குது. வளைச்சி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டைரெக்டாக கூட அசியூம் பண்ணிக்கலாம். H இஸ் எ சப் குரூப் ஆஃப் G. ஜிங்கிற ஒரு குரூப்பு, ஜியில் இருக்கக்கூடிய ஒரு நான்-empty சப்செட்டு H. இந்த மாதிரிலாம் கதை சொல்லி விட்றாங்க. நம்ம இந்த லைனுடைய மீனிங் என்னென்னா H இஸ் எ சப் குரூப் ஆஃப் G. இப்படி இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் A, B belongs to H, ரெண்டு எலமெண்ட்டு ஹெச்சில் எடுத்தோம்னா அதை மல்டிப்ளை பண்ணுறப்ப கிடைக்கும் இல்லையா ஒரு ரிசல்ட்டு, அதுவும் ஹெச்சில் இருக்கும். செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு எலமெண்ட்டை ஹெச்சில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலமெண்ட்டை நான் எடுத்தேன்னா அதோடைய இன்வர்ஸும் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட் நான் இதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் அசீவ் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ண போகிறோம். கான்வர்ஸ் பார்ட்டில் இந்த ரெண்டு கண்டிஷனை அசீவ் பண்ணிவிட்டு இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். அது ப்ரூஃப். ஃபஸ்ட்டு நான் இதை ஜியை பற்றி சொல்ல போகிறேன். அங்கேயே கொடுத்துட்டாங்க இல்லையா குரூப் ஜின்னு. லெட் என்ன எடுத்துக்கிறேன்னா லெட் ஜிபியை குரூப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்த லைன் என்ன, இதைத்தானே எடுத்துகிட்டு இதை அசியூம் இதை ப்ரூவ் பண்ண போகிறேன். லெட் ஹச் பி எ சப்குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு. சரி, உங்களுக்கு தெரியும் குரூப்னா என்ன, ஒரு நான்-எம்ப்டி செட்டு, ஒரு பைனரி ஆப்ரேஷன், 4 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த 4 ப்ராப்பர்ட்டி என்னன்னா, பை த டெஃபினேஷன் ஆஃப், சும்மா எழுதிக்கிறேன், பை த டெஃபினேஷன் ஆஃப் குரூப் என்னென்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். க்ளோசர் லாவா 1, க்ளோசர். அடுத்து நான் அசோசியேட்டிவா, அசோசியேட்டிவ். தேர்ட் ஒன் ஐடென்டி போட்டுக்கிறவா. ஃபோர்த் ஒன் இன்வர்ஸா. இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது குரூப்பு. சப் குரூப்புக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஹெச்சும் இந்த 4 ப்ராப்பர்ட்டியையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு க்ளோசர்னால் என்ன உங்களுக்கு தெரியும், ஒரு 2 எலமெண்ட்டை ஹெச்சில் நான் எடுத்துக்கிட்டேன்னா அதை மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. அந்த ரிசல்ட் எங்கே இருக்குன்னாக்கா அதுவும் ஹெச்சில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதா. இப்போ நான் ஹெச்சுங்கிறது சப் குரூப்னு எடுத்துக்கிட்டேன். 2 எலமெண்ட்டு எடுத்துக்கிட்டேன். A, B ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டேன். சரியா, ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஏபின்னு கிடைக்கும். ஏபி பிலாங்ஸ் டு ஹெச். இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால ஏபி பிலாங்ஸ் டு ஹெச். ஸோ அடுத்து செகண்ட் என்ன, இதே 2 எலமெண்ட்டு ஏல இன்வெர்ஸ்லாகவும் சாட்டிஸ்ஃபை ஆகுதா. ஏ ஹெச்சில் இருந்தால் ஏவுடைய இன்வெர்ஸ், அதாவது இஃப் ஏ பிலாங்ஸ் டு ஹெச் தென் ஏ இன்வெர்ஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஹெச். இது எப்படி எழுதுறேன்னா, இன்வெர்ஸலாகவும் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த 2 ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். நான் என்ன அசீவ் பண்ணியிருக்கேன், ஜிங்கிறது ஒரு குரூப்பு, ஹச் ஒரு நான்-எம்ப்டி சப்செட் ஆஃப் ஜி. ஹச்சும் குரூப்புன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஹச் குரூப்புன்னு இருக்கிறதுனால 4 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இந்த 4 ப்ராப்பர்ட்டி இதுதான். 4ஐயுமே நான் எடுத்துக்க போகிறதில்ல, க்ளோசர் லாவை எடுத்துக்கிறேன். க்ளோசர்னால் உங்களுக்கு தெரியும், 2 எலமெண்ட், ஏதாவது 2 எலமெண்ட்டை நான் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டும் ஹச்சில் இருக்கும். அதுதான் இதோடைய மீனிங். இன்வர்ஸு ஹச்சில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலமெண்ட்டை நான் சூஸ் பண்ணேன்னா அதோடைய இன்வர்ஸும் ஹச்சில் இருக்கும். அதுதான் இதோடைய மீனிங். இந்த 2 ப்ராப்பர்ட்டி தான் இங்கே இருக்குது.
இப்போ கான்வர்ஸ் பார்ட், இந்த கான்வர்ஸ் பார்ட் என்னங்கிறது இந்த ரெண்டு கண்டிஷனை அசியூம் பண்ணிக்கிட்டு ஹச் வந்து சப் குரூப்னு ப்ரூவ் பண்ணணும். கான்வர்ஸ்லி இந்த ரெண்டு கண்டிஷனை எடுத்து எழுதிக்கங்க ஃபர்ஸ்ட் லைன். ஏன்னா என்னுடைய அசம்ஷன் வேணும்ல. ஆல்ரெடி நம்ம இந்த ப்ரூஃபுடைய பிகினிங்கில் என்ன எழுதியிருந்தோம், லெட் ஜி பி எ குரூப்னு போட்டுருக்கோம். இங்கே என்ன எழுதியிருக்கோம், லெட் ஹெச் பி எ non-empty subset of ஜியில் இருக்கக்கூடிய ஒரு நான் எம்டி சப்செட்டு தான் ஹச். இப்போ நான் எம்டினாலே ஹச்சில் ஏதாவது ஒரு சில எலமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இருக்கும்ல. ஏத்தமாவி பிலாங்ஸ் டு ஹச் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏக்கமாவி பிலாங்ஸ் டு ஹச் நம்ம ஆல்ரெடி இங்கே அசம்ஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஏயும் பியும் இருந்துச்சுன்னா அதோடைய மல்டிப்ளிகேஷன் ஏபி இஸ் பிலாங்ஸ் டு ஹச் பை த கண்டிஷன் 1. ஏபி பிலாங்ஸ் டு ஹச். இதுக்கு பேர் என்ன, ரெண்டு எலமெண்ட் இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணுறப்போ அந்த ரிசல்ட்டும் ஹச்சில் இருந்தால் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடா. அதை அடுத்த லைனில் எழுதிக்கணும். க்ளோசர் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. நான் உங்களுக்கு சொல்லிடுங்கன்னது, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக அசோசியேட்டிவ்லாம் வந்துடுமா, அசோசியேட்டிவ்லாம் வந்துடும். அடுத்த லைனில் this implies associative law. associative law னு போட்டாலும் சரி, associative property னு போட்டாலும். இப்போ ரெண்டு லா கவர் ஆகிடுச்சா, க்ளோசர் அசோசியேட்டிவ். அடுத்து என்ன பண்ணணும், நம்ம ரெண்டு ரிமைனிங் இருக்குது. என்ன, ஐடென்டிட்டி இன்வர்ஸ். ஸோ செகண்ட் கண்டிஷனை பார்க்குறப்ப எனக்கு என்ன இருக்குது, இன்வர்ஸ் உள்ளே இருக்குது. இப்போ நம்ம ஐடென்டிட்டி கான்செப்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். திரும்ப என்ன எடுத்துக்கிறேன்னா, லெட்டர் ஏ பிலாங்ஸ் டு ஹச். அடுத்த லைன் என்ன சொல்லணும், பை த கண்டிஷன் 2 அது ஏ இன்வர்ஸும் உள்ள ஹச்சில் இருக்குமா. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், க்ளோசர்லாம் சாட்டிஸ்ஃபைடு எதில், ஹச்சில் சாட்டிஸ்ஃபைடு தானே. இந்த ஏவையும் இந்த ஏ இன்வர்ஸையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, ஈங்கிறது என்னன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட். therefore inverse and identity conditions satisfied. எல்லாமே satisfy ஆனதுனால therefore H is a subgroup. புரியுதா? அதாவது இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சுக்கிட்டு ஹச்சுங்கிறது ஒரு சப் குரூப்னு ப்ரூவ் பண்ணணும். குரூப்புக்கு என்ன கண்டிஷனுன்னு தெரியும், க்ளோசர் அசோசியேட்டிவ் இன்வர்ஸ் ஐடென்டிட்டி. இப்போ இந்த ரெண்டை பார்த்தோன்னே என்ன சொல்லிடலாம்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷனை பார்த்தோன்னே க்ளோசர்லாம் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லிடலாம். செகண்ட் லாவை பார்த்தோன்னே என்ன சொல்லிடலாம், இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு சொல்லிடலாம். க்ளோசர் வந்தாலே அங்கே அசோசியேட்டிவ் வந்துடும், செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபைடு. இங்கே இன்வர்ஸ் வந்துருக்கு, ஏ இருக்குது, ஏயும் ஏ இன்வர்ஸையும் இந்த லாவை அப்ளை பண்ணுறேன். செகண்ட் இருக்கு இல்லையா, இதை இங்கே
ஏ கமா ஏ இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு ஹச்சாக இருந்தால் ஏயும் ஏ இன்வெர்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா, அதுவும் ஹச்சில் தான் இருக்கும். ஸோ அந்த எலமெண்ட்னு என்னது இ பிலாங்ஸ் டு ஹச். இன்வெர்ஸும் ஐடென்டிட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. தேர்ஃபோர் ஹச் இஸ் அ சப் குரூப்.